இந்த மாதிரி போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சா, கல்வி தனியாற்ற இருக்கா, மருத்துவம் தனி, மின் உற்பத்தி விநியோகம் தனியாரா, குடிநீர் விநியோகம் தனியாரா, மதுபான தொழிற்சாலை யார் வச்சிருக்கா? நம்ம அப்பா வச்சிருக்காப்புல. யாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். புரியுதா? இங்கே இவங்க பயங்கரமான ஆளுங்க. நீ குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. எப்படி எப்படி? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 2-3 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கணும். வச்சுட்டு ஏய் வண்டியை விட்டுட்டு காலையில் இருந்து எடுத்துக்க, வீட்டு அட்ரஸை கொடு, ஆம்புலன்ஸில் படு, வீட்டில் வர இறக்கி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா சிரிக்காத. அப்படி இல்லைன்னா இந்த கோழி சோடானி என் தம்பி ஒரு படம் எடுத்தான், விஜய் மில்டன். அதில் தம்பி யோகி பாபு சொல்லுவாப்புல, இந்த இவர் தம்பி வெறுவு நம்ம அண்ணாச்சி பேசுவாப்புல. என்ன சொல்லுவாருன்னா, ஏப்பா நட்டத்தில் ஓடுற ஆவின் பாலையே டோர் டெலிவரி பண்ணுறீங்க, லாபத்தில் ஓடுற இந்த டாஸ்மார்க் சரக்க டோர் டெலிவரி பண்ண வேண்டியதானே. ஒரு ஆஃபு கூட ஒரு ஊறுகாய் கொடுத்து பாரு, எப்படி போடுறோம் ஓட்டைன்னு பாருன்றவள. புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆட்சியாளர்கிட்ட சொல்லி, எப்பா டோர் டெலிவரி பண்ணிடு, நாங்கள் வீட்டில் குடிச்சிட்டு படுத்துக்கிறோம். இல்லைன்னா டாஸ்மார்க் வரும்போது நடந்து வர முடியாது, குடிச்சு விட்டு நீ வண்டி ஓட்டக்கூடாதுன்ற வாயை ஊது. எப்படிப்பட்ட அரசு பாரு. சாராய ஆலை யாரோடது? ஆட்சியாளர்களோடது. இந்தியாவை உலகத்தில் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் விற்பனை செய்யறதில்லை. குறிப்பாக வேளாண்குடி மகன் இருக்கான்ல, அவன் விளைய வைக்கிற நெல்லையோ அரிசியோ பருப்பையோ காய்கறியோ கத்தரிக்காயோ பாலையோ அவன் விற்கிறது முடியாது, அவன் விலையை தீர்மானிக்க மாட்டான். அவன் யாரு? வாங்குறவன். காரு உற்பத்தி செய்கிறவனே விற்பனையாளன் இல்லை, வேற ஆளு. மோட்டர் பைக் உற்பத்தியாளனே விற்பனையாளன் இல்லை, வேற ஆளு. செல்போன் உற்பத்தியாளனே விற்பனையாளன் இல்லை, அவன் வேற ஆளு. ஆனா சாராயம் மட்டும் நம்ம நாட்டில் உற்பத்தியாளனே அவன் தான். இந்த மாதிரி காய்கறிய இந்த கார் உற்பத்தியாளன் அவன் விற்கிறது இல்லை, வேற ஆள் விற்கிறான். எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை இல்லை. கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், பீகாரில், குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாட்டை ஆளுகிறவர்களுக்கு சாராய தொழிற்சாலை இருக்கு. நீ இந்த முதலமைச்சரை தேர்வு பண்ணு பெருமைப்படாத, சாராய ஆலை அதிபர்களை ஆட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறாய். எப்படி? சாராய ஓனர், சாராய ஃபேக்டரி ஓனர்ஸை நீ ஆட்சியாளர் ஆக்கியிருக்க. இந்த தமிழ்நாடு அரசு அவர்கள் சார்ந்தவர்கள், அதாவது மாற்று பெயர்ல பினாமி பெயர்ல சாராய ஆலை வச்சிருக்கிறாங்க. இதுல அதிமுக வந்தால் திமுக ஆலையிலிருந்து சரக்கெடுக்கும், திமுக வந்தால் அதிமுக ஆலையிலிருந்து சரக்கெடுத்து ஓட்டும். 2 பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ரெண்டுமே வேற கட்சின்னு, ஒரே கட்சி. எப்படி கொள்ளையடிக்கிறது திருடுறதுன்னு பயிற்சி ஒரே இடத்துல எடுத்து 2ஆ பிரிஞ்சு கொள்ளையடிச்சு அப்புறம் போய் கூடி பிரிச்சுக்கிடுவாங்க.